சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னடா மாவட்டம் தர்மஸ்தலாவில் அமைந்துள்ளது 800 ஆண்டுகள் பழமையான மஞ்சுநாதர் கோவில். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் 100க்கும் மேற்பட்ட பெண் சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக அந்த கோவில் முன்னாள் ஊழியர் கொடுத்துள்ள குற்றச்சாட்டு கர்நாடகத்தை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வைத்துள்ளது. தர்மஸ்தலா கோவிலில் துப்புரவு பணியாற்றிய 52 வயதான ஒருவர் போலீசில் நடுங்க வைக்கும் புகார் ஒன்றை அளித்தார். அதில் இந்த கோவிலின் அருகில் ஓடும் நேத்ராவதி ஆற்றின் கரையில் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நான் தான் அங்கு புதைத்தேன். இந்த கொலைகளில் கோவிலின் முக்கிய நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்கிறது. கர்நாடக அரசு தனக்கும் தனது குடும்பத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு அளித்தால் பிணங்கள் புதைக்கப்பட்ட இடத்தை தெரிவிப்பேன். அதோடு மட்டுமல்லாமல் இதில் சம்பந்தப்பட்டவர்களையும் அடையாளம் காட்டுவேன் என கூறியுள்ளார். இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் இது குறித்து விசாரிக்க அம்மாநில அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. ஏடிஜிபி டாக்டர் பிரணவ் மொகந்தி தலைமையில் IPS அதிகாரிகள் MS அனுசத், சோமியலாதா மற்றும் ஜிதேந்திர குமார் தயாமா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தர்மஸ்தலாவில் பதிவு செய்யப்பட்ட இந்த புகாரை தவிர மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் இந்த குழு விசாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 65 வயதான பெங்களூருவைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த 2003ஆம் ஆண்டு தர்மஸ்தலா கோவிலுக்கு சென்ற தனது 22 வயது மகள் திடீரென காணாமல் போனார். இது குறித்து போலீசில் புகார் அளித்த போது அவர்கள் என்னை தாக்கி சித்திரவதை செய்தனர். என் மகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த சூழலில் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோசியல் மீடியா தளங்களில் தர்மஸ்தலா சம்பவம் குறித்து பெரும் விவாதம் நடக்கிறது. இதில் சில யூடியூப் சேனல்கள் பெண்கள் உடல்கள் புதைக்கப்பட்ட விவகாரத்தில் மஞ்சுநாதா கோவிலின் நிர்வாக அதிகாரியும் ராஜ்யசபா MPயுமான வீரேந்திர ஹெக்டே அவரது குடும்பத்தினரை தொடர்பு படுத்தி பேசுகின்றன. இந்நிலையில் வீரேந்திர ஹெக்டேவின் சகோதரர் ஹர்ஷேந்திர குமார் பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தங்கள் குடும்பத்தை பற்றி செய்தி வெளியிட தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி விஜயகுமார் ராய் வீரேந்திர ஹெக்டே மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பாக செய்தி வெளியிட ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரை தடை விதித்தார். இதற்கிடையில் தர்மஸ்தலாவில் கொல்லப்பட்டவர்கள் யார், எதற்காக கொல்லப்பட்டார்கள், இத்தனை ஆண்டுகளாக இந்த வழக்கு வெளியில் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம், இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.